என்ன திடீர்னு கிளைமேக்ஸ்ல நிறுத்திட்ட? நல்லா இருந்த நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் வந்துருச்சே. அவங்களுக்கு மனஸ்தாபம், நமக்கு மனசுல தாபம். அது பாட்டுக்கு அது வளரட்டும், இது பாட்டுக்கு இது வளரட்டும். இது எதுல போய் முடியுமோ என்ன ஆகுமோன்னு நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன். ஏன் கவலைப்படணும்? எங்க அப்பா ஒரு முரட்டு வக்கீல், உங்க அப்பா முரட்டு பணக்கார. இந்த மாதிரி ரெண்டு மலைகள் மோதிட்டா பாக்குறதுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால கையை எடுங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்கன்னு என்ன நிச்சயம்? பண்ணிக்கலன்னா என்ன? தொட்டுக்கிட்ட வரைக்கும் சுகம், கட்டி பிடிச்சுக்கிட்ட வரைக்கும் லாபம் புரிஞ்சிருவோம். வில்லன் மாதிரி பேசுறீங்க. இந்த மாதிரி கங்கா, ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரெண்டு பேரும் ஒரே ஹீரோயினை தான் லவ் பண்றானுங்க. சமயம் கிடைச்சா ரெண்டு பேரும் ஹீரோயின் சேல உருவானுங்க. இதுல என்னன்னா, ஹீரோயினுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா அவன் தான் வில்லன், பிடிச்சா அவன் தான் ஹீரோ. எப்படி? எந்த விஷயத்தையுமே தலைகீழா மாத்தி மாத்தி விளக்கம் சொல்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. மிஸ்டர் நாகராஜன், கைலாசமே ஒரு லாயர். நீங்க அவரை வச்சுக்கிட்டு இந்த கேஸை எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றது? இதுக்கெல்லாம் எனக்கு எங்க சார் இருக்கு நேரம்? ஒன் வே டிராபிக்ல போறவன், ரோட்ல ஒண்ணுக்கு இருக்கிறவன், ஹோட்டல்ல 1 மணி நேரத்துக்கு குடும்பம் நடத்துறவன், இந்த மாதிரி பெரிய கேஸுக்கெல்லாம் அட்டெண்ட் பண்றதுக்கு என்ன விட்டா வேற யார் சார் இருக்கிறா? இந்த சின்ன கிரிமினல் கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, 4 பேர் பொழைச்ச மாதிரி இருக்கட்டும். பட் இது ஜிகே சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்கிட்ட நேருக்கு நேரா கூட மோதிடலாம். ஆனா அவரை சாட்சியா கூண்டுல ஏத்தி விசாரிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஏத்தி தான் பாப்போமே என்ன நடக்குது. ஆல் ரைட். ஈஸ்வர். எஸ் சார். நாகராஜ், இந்த கேஸ நான் ஈஸ்வர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றதுல உங்களுக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்லையா? விட்டு பாப்போம். அவங்க அப்பாவை சாட்சியா விசாரிக்க கூடிய தைரியம் அவருக்கு இருக்கான்னு கேளுங்க. போன்ல ஏதோ சொன்னாரு, எதிரியை மூக்க நீட்ட மாட்டேன். எஸ் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். I will never poke my nose unnecessarily. If necessary, I will poke my entire face. தொழில் வேற, உறவு வேற. சார், இந்த கேஸை நான் அட்டெண்ட் பண்றேன். குட், ஓகே, தேங்க் யூ. சும்மா அட்டெண்ட் பண்ணாதீங்க, ஜெயிச்சு காட்டுறீங்க. உங்க பேர்? கார்த்திகேயன். உங்க அப்பா பேர்ல உங்களுக்கு மதிப்பு இல்லையா? வை? பேருக்கு முன்னால இனிஷியல் விட்டுட்டு சொல்றீங்களே. பேருக்கு முன்னால இனிஷியல் போட்டுக்கிறவன்னா அப்பா மேல மரியாதை உள்ளவன் அர்த்தமா? உங்க தொழில்? வக்கீல். சாட்சிக்குள்ள நீங்க நிக்கிறது இதான் முதல் தடவையா? எஸ். வக்கீல் கேட்கிற எல்லா கேள்விக்கும் சாட்சி சரியான பதில் சொல்லணும், தெரியும்ல? சாட்சிக்குள்ள வந்து நிக்கிறவன்னா வக்கீல் வீட்டுல வேலை செய்யறவன் இல்ல. ஒழுங்கான கேள்வியா இருந்தா நியாயமான பதில் கிடைக்கும். கைத்தட்டுறதுக்காகவே கும்பலை கூட கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கும்பலை கூட்டி தான் கைத்தட்டல் வாங்கணுங்கிற நிலைமை இன்னும் இந்த நாட்டுல எனக்கு ஏற்படல. அதோ நிக்காரு, அவர் தான் என் கட்சிக்காரர். பஸ்ஸுக்கு தீ வச்சதா சொல்லி அவரை தானே போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தீங்க? அவர் தான் பஸ்ஸுக்கு தீ வச்சாருன்னு எதை வச்சு சொல்றீங்க? பஸ் எரியும் போது அவர் தான் அதுக்கு முன்னால நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார். அவரு பஸ் மேல பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வச்சதை உங்க 2 கண்ணால பாத்தீங்களா? நான் பார்க்கல. That is the point. பாயிண்ட் சொன்னதே நான் தான். அங்க பஸ் சொன்னேன். That is the point. அது இருக்கட்டும், என் கட்சிக்காரர் நரேஷ் உங்களுக்கு உறவினர் தானே? இல்ல. இல்லையா? அவரு உங்க மனைவியோட அண்ணன் மகன் தானே? அப்புறம் எப்படி உறவினர் சொல்றீங்க? கண்ட பயனெல்லாம் உறவினரா ஏத்துக்க மாட்டேன். என் லட்சியத்துக்கு யார் ஒத்து வர்றாங்களோ அவர்கள் தான் என் உறவினர். அதாவது நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஜால்ரா போடணும். அவங்கதான் உங்க உறவுக்காரங்க, அப்படிதானே? மட்டப்பயமான திஸ் இஸ் கோர்ட். கீப் இஸ் டிக்னிட்டி அண்ட் டக்கர். பச்சனை சாவாங்க வார்த்தையெல்லாம் எழுதி வச்சுக்காங்க. இதெல்லாம் சகஜம்தான், உட்காருங்க, வருத்தப்படாதீங்க. சரி வரான. பிரபல வக்கீல் ஜி.கே. அவர்கள் முன்கோபத்தை மூக்கின் நுனியில் வைத்திருப்பவர், உணர்ச்சி வசப்பட்டவர். அளவு கடந்த கோபத்தினால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலே சில காரியங்களை செய்து விடுவார் இந்த முரட்டு ஜீனியஸ். இதை கணம் கோட்டார் அவர்களுக்கு நிரூபிக்கவே அப்படி ஒரு வார்த்தையை அவரிடம் சொன்னேன். Your Honor, சம்பவம் நடந்த சூழ்நிலையை நீங்கள் கவனிக்க வேண்டும். பஸ் எரிகிறது. எரிகிற பஸ்ஸுக்கு முன்னால் வேடிக்கை பார்க்க போன அவரது உறவினரான எனது கட்சிக்காரர் வாயில் சிகரெட்டுடன் நின்று கொண்டிருந்தார்.
மாமாவை கண்ட இவர் பயந்து நடுங்கி இருக்கிறார். அந்த நடுக்கம் அவருக்கு டிஸ்கோ டான்ஸ் ஆக தெரிஞ்சு இவரை குற்றவாளி ஆக்கிடுச்சு. அந்த இடத்துலதான் மிஸ்டர் ஜிகே தப்பு பண்ணிட்டார். ஒரு நிரபராதியே அநியாயமா குற்றவாளின்னு சொல்லி புடிச்சு கொடுத்துட்டார். என் கட்சிக்காரர் செஞ்ச ஒரே தப்பு அவர் வாயில் சிகரெட் வச்சிருந்தது. That's all, Your Honor. சாட்சி விசாரணை முடிஞ்சிச்சு. சாட்சி போகலாம். So, Your Honor, பஸ் கண்டக்டர் மாணவர் தகராறு என்பது பஸ் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலேந்தே இருப்பதாலையும் யார் வேண்டுமானாலும் தீ வைத்திருக்கலாம் என்பதாலையும் மிஸ்டர் ஜிகே அவர்கள் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட மனிதர் என்பது இங்கு நிரூபிக்கப்பட்டதாலும் உட்காருங்க. பொதுமக்களுக்கும் பஸ் கண்டக்டர்களுக்கும் அவன் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கான். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் நீ என்ன பண்ற? நீங்க இருக்கீங்க என்னதான் அவர்களில் மண்ணாங்கச்சி நான் என்ன பண்ண முடியும்? என்னதான் சாட்சியா போட்டானுங்க. ஆமா, இந்த பஸ் கண்டக்டர் கிட்ட சண்டை போட்டான் அந்த பையன். அந்த சாட்சி எல்லாம் என்னாச்சு? அவங்க எல்லாம் பஸ் நின்னது இறங்கி ஓடிட்டாங்க சார். சிலரை பிடிச்சு கேட்டதுக்கு நாங்க பிறந்ததுல இருந்து பஸ்ஸே ஏறினது இல்லைன்னு சொல்றாங்க சார். இதுக்குத்தான் பொய் சாட்சி போடணும்ன்றது. பொய் சாட்சி போட்டா ஜிகேக்கு பிடிக்காது. இப்ப கேஸ் இழுக்கு. சோ இந்த கேஸ கொடுத்த மிஸ்டர் ஜிகே உள்பட இந்த வழக்கில் சரியான சாட்சிகள் இல்லாததால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து எனது கட்சிக்காரரான நரேஷை விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. என்ன ஜிகே எந்திரிச்சிட்டீங்க? அப்பவே சொன்னமே கேட்டீங்களா? போய் சாட்சி போடணும்னா அதான் போட்டியே, ஜெயிச்சிடுச்சே. நீங்களும் இருக்கீங்களா கவனம் போட்டுக்கிட்டு? என்னடா கத்த பாக்குறாரு ஒரு மாதிரி. ஒரு கத்திரி கொடு கூட. இதெல்லாம் கப்பம் ஐயா மாதிரியே வரைஞ்சிருக்காளே. இப்படி வரைஞ்சது நான் வரைஞ்சது தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக படம் போட்டு பக்கத்துல பல மொழி எழுதிருக்கு. பல மொழியில இல்ல, ஒரே மொழியில் தான் எழுதிருக்கு. படிக்க உன் எண்ணங்களே எழுத்தாகவும் ஓவியமாகவும் வெளிப்படுகிறது. ஐயோ, இதுக்கு ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. இது எதுல போய் முடியுமோ? எல்லாம் ரோம்ல கொண்டு போய் பூந்து பாரு, மனசுல ஆழமா பயிற்சினால்தான் இன்னைக்கு ஆடிக்கிறதுக்கு ஒன்னா சாப்பிடலாமே இங்க எடுத்துட்டு வந்தேன். என்னது நாங்க ஒன்னா ஏன் நிறுத்திட்டீங்க? சாப்பிடுங்க. சாப்பாட்டை பாதியில நிறுத்தக்கூடாது. உட்காருங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க எடுப்போம். உட்காருங்க. நீங்க குச்சியால சாப்பிடுற அழகை நான் பாக்குறேன். நீங்க உட்காருங்க, சாப்பிடுங்க. மேடம், குமுதம் படிங்களே. நான் படிச்சுட்டேன். நீங்க சொல்லுங்க. சரி, நான் பார்க்கல. இப்ப சாப்பிடுங்க. இதுதான் நம்ம துர்கா சீட்டா? ஆமாமா, இதோ திருக்கி நோட்டு. என்னது ஐயா உருவம் மாதிரி இருக்கு? ஐயா உருவம் மாதிரியா இருக்கு? இருக்காது. ஐயோ, இருக்க உருவம் எப்படி இருக்குமோ? ஐயா டிக்டேட் பண்றப்போ கேப்ல துர்காமா ஏதாவது வரைவாங்க. ஐயா வரைஞ்சிட்டாங்களோ? ஒருவேளை அதுதான் இதுவா? இப்படி ஒரு லவ் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்காம இருக்கிறா போல இருக்கு. ஒண்ணு இல்ல, குச்சியை பாரி கழுத்து பிடிக்குட்டா. ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? தண்ணி உள்ள இருக்கு தரேன். தண்ணி உள்ள. இன்னைக்கு சீனாவுல கிருத்திகள் தீபாவளி. உள்ள சீனாவளி வெடிக்க போகுது. வாமா, குவா குவா. அம்மா என்ன கேட்டா? சப் ஜட உளறிட்டிய? ஒன்னும் பாக்கி வைக்கலையே. பாய் ஐயா வரப்போறார்.
என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. அநேகமா நீ சைனா பசார்ல ஒரு பல்ல ஆஸ்பத்திரி ஆரம்பிக்க போற. நாம 2 பேரும் பல்ல இழிச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்க போறோம். மேடம், சாப்பாடு ரெடி. என்னம்மா நாங்க வந்திருக்கோம், இவ்வளவு வேலை இங்க நடந்திருக்கு, ஒண்ணுமே கவனிக்கலையே, என்ன அவ்வளவு பெரிய யோசனை? சார், அது என்னமோ தெரியல, இந்த ரூம்குள்ள யார் நுழைஞ்சாலும் வெளியே போறதுக்குள்ள ஒண்ணு அவங்க சிரிக்கிறாங்க இல்ல சிந்திக்கிறாங்க. என்ன கற்பகம்? அப்படியா? நான் ஆடிக்கு ஒரு தடவை அம்மாவாசைக்கு ஒரு தடவை தான் இங்க வர்றேன். இந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்குன்னு தெரியும். உங்க கூடவே இருக்கிற ஜூனியருக்கு தானே தெரியும். எஸ், யூ ஆர் கரெக்ட். வா சாப்பிடலாம். என்னங்க இது புது பழக்கம்? நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கரெக்ட். கல்யாணம் ஆனதுல இருந்து நீ பரிமாறிக்கிட்டு இருக்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். ஓர் அடிச்சு போச்சு. ஒரு சேஞ்ச் வேணாமோ? இன்னைக்கு துர்கா கையால பரிமாறட்டும். பெண்கள் வயசானோன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர் ஆயிடணும். இளம் பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். என்ன துர்கா? மேடம் சொன்னா நான் பரிமாறேன். நான் ஒண்ணும் இப்ப ரிட்டையர் ஆக மாட்டேமா. நீ உட்காரு, நான் பரிமாறேன். துர்கா, ரிட்டையர்மெண்ட்டுக்கு வார்த்தையை கேட்டோட்டு பெண்களுக்கு என்ன கோவம் வருது தெரியுமா? என் பொஞ்சாதி ஒரு ஸ்வீட் கிரீச்சர். நான் சந்தோஷமா இருக்கணும்னா அவளை இரிட்டேட் பண்ணி பார்க்கணும். வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னா என்ன இரிட்டேட் பண்ணுவீங்க, இங்க சந்தோஷமா இருக்கணும்னா இவளை இரிட்டேட் பண்ணுவீங்க. அவ மேல மட்டும் தப்பு இல்ல, இதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. எல்லா பெரிய மனுஷங்களுக்கும் கடைசியில் இப்படி ஒரு வீக்னஸ். ஏமா, எப்ப நீ எங்களுக்கு எல்லாம் கல்யாண சாப்பாடு போட போற? நீ ஏன் அதெல்லாம் அவகிட்ட கேக்குற? அது அவளுடைய பர்சனல் மேட்டர். அது சரி. ஹலோ. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தம்மா. என்ன நீ பெண்ணுங்களை டாங்கிற, ஆம்பளைங்களை அம்மாங்கிற? ஆமா, நேத்து உங்க அப்பா கூண்டுல நிறுத்தி பெண்ணை எடுத்துட்டியாமே. வெறும் யா சொன்னா எப்படிமா? ஜெயிச்சதுக்கு ட்ரீட் எங்கம்மா? என்ன ட்ரீட் வேணும்? ஒரு வாரத்துக்கு என்ன டேட்டிங் பண்ணு. என்னது டேட்டிங்கா? என்ன வாய பிளந்துட்ட? ஃபாரின்ல படிச்சிருக்க, டேட்டிங் தெரியாது? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆணும் பொண்ணும் பழகி புரிஞ்சுக்கிற சமாச்சாரம். என்னம்மா யோசிக்கிற? உங்க மாமா பொண்ணை கட்டிக்க போறியா? அதை இன்னும் நான் முடிவு பண்ணல. அப்புறம் ரொம்ப ஈஸியா போச்சு. அவளையும் டேட்டிங் பண்ணு, என்னையும் டேட்டிங் பண்ணு. யார பிடிச்சிருக்கோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோ. கம் ஆன் யா, டேட் மீ, டேட் மீ. கங்கா என்ன கொன்னுடுவா? ஒண்ணு இல்லையா? வாமா, லெட்ஸ் கோ டு ஹிப்பிஸ் பாரடைஸ்.